ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் கால் பண்ணல? உங்க காலுக்காக நான் வெயிட் பண்றேன். சீக்கிரம் கால் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, உங்க ஞாபகமாவே இருக்கு. உங்களை பார்க்கணும் போலவே தோணுது. ஐயோ டாக்டர், என்னைய பண்ண என்ன? எனக்கு என்னமோ ஆச்சு. இப்போ என்ன டாக்டர் ஞாபகமாவே இருக்கே. ஐயோ டாக்டர், சீக்கிரம் கால் பண்ணியா? நான் பாவம் இல்லையா? இமையா? என்ன நிபி, என்ன பண்ற? நான் கூப்பிட்டது கூட தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. ஒண்ணு இல்ல நிபி, நான் கவனிக்கல. ரொம்ப நேரமா மொபைலை பார்த்துட்டு இருக்கேன். எதனா ப்ராப்ளமா? இல்ல நிபி, ஒரு காலுக்காக வெயிட் பண்றேன். என்ன, யாரா கால் பண்றேன்னு சொன்னாங்களா? ஆமா நிபி, ஒரு முக்கியமான கால். அதான் இப்ப கால் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா இமையா, இது உன்னோட மொபைல் இல்லையே. ஆமா நிபி, இந்த மொபைலுக்கு வர காலுக்காக தான் வெயிட் பண்றேன். இந்த மொபைல் காலுக்காக வெயிட் பண்றியா? இந்த மொபைல் யாரோடையது? ஆமா நிபி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். 1 வீக் முன்னாடி பஸ்ஸில் ஒருத்தர் ஃபோன் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த ஃபோன் தான் இது. இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர் தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் எப்போ கால் பண்ணுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 வீக் ஆகுதுன்னு சொல்கிறேன். இது வரைக்குமா கால் பண்ணல? கால் பண்ணாரு நிபி. ஃபோன் மிஸ் ஆனானே கால் பண்ணாரு. அவர் வெளியில் போகிறாரா, வர 1 வீக் ஆகுன்னு சொன்னார். 1 வீக் மேலே ஆகிடுச்சு, இன்னும் கால் பண்ணலை. அதான் எப்போ கால் பண்ணுவார்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அவர் எப்போ கால் பண்ணுறோ அப்போ பேசிக்கோ. அதையும் மொபைல் கையில் வச்சுட்டு இருக்க? இல்லை நிபி, சும்மா எடுத்து பார்த்தேன் கால் என்ன வந்திருக்கான்னு. உனக்கு ஒன்று தெரியுமா நிபி, அவர் ஃபோன் மிஸ் ஆனானே கால் பண்ணார் பாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கால் கூட பண்ணலை. அதான் ஏன்னு தெரியல, எதுவும் தேவைப்படாமல் இருந்திருக்கோ. ஒருவேளை அவர் 2 மொபைல் வச்சிருந்திருக்கா? இல்லை நிபி, எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அன்னைக்கு அவரோட ஃப்ரெண்டு மொபைல் வந்து தான் என்கிட்ட பேசினாரு. இப்படி கூட இருக்கலாம், பொண்ணுகிட்ட மொபைல் இருக்கு, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அப்படியே சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் சொல்றேன்னா, பொண்ணுகிட்ட மொபைல் இருக்குன்னு தெரிஞ்சா போதும், இல்லாத வேலைலாம் பண்ணுவானுங்க. இவரு நல்ல மனுஷனா இருக்க போயிட்டு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அந்த மூஞ்சி தான் பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. பார்க்கணுமா? இல்ல நிபி, இப்படியும் ஒருத்தர் இருக்காரு, அதான் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் போலவே இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ற போலயே. அதான் ஒரு ஃப்ரெண்ட் மொபைல் வந்து கால் பண்ணாரு. நம்பர் நோட் பண்ணியா? எழுதி தான் வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கியா? ஆமா நிபி, இவனால தான் எம்டி கிட்ட நாளைக்கு திட்டு வாங்கினேன். அதான் ஃபோன் நம்பர் நோட் பண்ண. திரும்ப எம்டி திட்டான்னா அவனை கால் பண்ணி திட்டணும்ல. அடி பாவி, பாவம் அந்த மனுஷன். அவனா பாவம்? அவனால தான் சிறுமுந்திட்டு நான் திட்டு வாங்கினேன். கொஞ்சம் மெதுவாகவே பேசு, எம்டி கதை விழுந்துட்டு போகுது. இமையா, ஒர்க் டைம்ல மொபைல் கையில் வச்சுட்டு இருக்காத. எம்டி பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஐயோ ஆமால, அந்த சிறுமுஞ்சி எப்போ வந்தானோ அப்பத்துல எனக்கு பிரச்சனை தான். இமையா, அண்ணன் அந்த ஃபைலில் சைன் வாங்கலையா? ஐயோ மறந்துட்டேன் நிபி. என்ன இமையா, அவர் திட்ட போறாரு. இப்போ என்ன பண்றது? நிபி, நீ எடுத்துட்டு போய் சைன் வாங்கிட்டு வாயா. இமையா, நான் போகல, நீயே போயிட்டு வா. இந்த சிறுமுஞ்சி நான் எப்படி சமாளிக்க போறேன்? என்னை கண்டாலே எப்படி இருக்குன்னு தெரியல. என்னை திட்டணும்னு எதனால சொல்லுவானே. சீனியரை கோத்து விட வேண்டியதுதான். ஆமா, சீனியர் என்ன பண்றாரு? அவரா? அவர் எங்கன்னா கனவு கண்டுட்டு இருப்பாரு. என்ன சொல்ற? என்ன சொல்றேனா, அவர் கீழே பக்கத்துல ஒரு அட்மிஷன் போட்டு வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் முத்திருன்னு நினைக்கிறேன். ஐயோ, சீனியர் கொஞ்சம் கிறுக்குதான், அந்த அளவுக்கு போகாது. அவருக்கு வர வர கொழுப்பு கூடி போயிடுச்சு. தேவையில்லாத கிறுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு? அத போய் உங்க சீனியர்ட்டே கேளு. எனக்கு ஒர்க் இருக்கு. சீனியர், மேனேஜர் சார். சொல்லு மையா. சார் என்ன பண்றீங்க? ஏன் பார்த்த தெரியலையா? தெரியுது சீனியர். சீனியர். என்ன மையா? சீனியர், எனக்கு ஒரு உதவி. ஏ சோடாபட்டி, உனக்கு உதவியா? நீ வில்லங்கமான ஆளாச்சே. டேய் சரோ, உனக்கு என்ன? சீனியர். சொல்லு மையா. வருண் என்ன நிபிதா உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க? என்ன பேசிட்டு இருந்தாங்களா? ஆமாண்டி, என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க.
ஆமாடி நான் தான் பாத்துட்டு இருந்தேனே. டேய் உனக்கு அப்படியே தெரிஞ்சது? ஆமாண்டா, நிபிதா பேசிட்டு நீ தான் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தியே. நான் வெக்கப்பட்ட நீ பார்த்த? ஆமாண்டா, நிபிதா வந்திருந்தா நான் இங்கே தானே பாத்துட்டு இருந்தேன். நீ வெக்கப்படுற அளவுக்கு நிபிதா என்ன பேசுனாங்க? ஓஹோ, அத நிபிதா சொன்னாரா? சீனியர் நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. என்ன சொன்னாங்க? சீனியர் உங்க மேல நிபிதாவுக்கு ரொம்ப அக்கறை. அப்படியா? ஆமா சீனியர், உங்களை எப்ப கீழ்பாக்கத்துல சேர்க்கலான்னு காத்துட்டு இருக்காங்க. என்ன? ஓஹோ, ரொம்ப அக்கறைதான். அப்படி என்னடா பண்ண? நிபிதா எப்படி சொல்லியிருக்காங்க? அது என்ன கேக்குற? காலையில ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவமா? அப்படி என்ன நடந்தது? அது காலையில நிபிதாவுக்கு பூ கொடுக்கலான்னு எடுத்துட்டு போனனா. ஆஹா, அப்படி போடு. காலையிலே வா, காலையிலே ரொமான்ஸ். மேல சொல்லு. பூ எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனனா, நிபிதா தனியா இருந்தாங்க. நான் பக்கத்துல போனேன். அப்புறம்? நான் பூ எடுத்து அவங்க தலையில வச்சேன். என்ன பூ வச்சீங்களா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ பூ எடுத்து வச்சது உன் மைண்ட்ல ஒரு பாட்டு ஓடி இருக்குமே. 3 முழம் மல்லிகை பூ உன்னை முட்டை கண்ணால் பாக்கிறதே, முட்டை கண்ணு மல்லிகை பூ இப்ப முட்டை சொல்லி கேக்குறதே. ஒரே ரொமான்ஸ் தான் போல. மேல சொல்லு. நீ பைத்தியம், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நம்பிட்டோம். நீ பூ எடுத்து வைக்க, நிபிதா வெக்கத்துல கண்ணை சேவக்க ஒரே ஜாலிதான்ல. உன் காட்டுல மழைதான். கண்ணு செவந்தது, ஆனா வெக்கத்துல இல்ல. என்ன சொல்ற? ஓஹோ, அப்படின்னா ஆஹா, அது வரைக்கும் போய்கிடுச்சோ? டேய் இம்மியா இருக்கா, உனக்கு செருப்பு பிஞ்சுக்கும். டேய் குறை மாசத்துல பிறந்த குரங்க எப்பயுமே தப்பு தான் புரிஞ்சுக்கியோ? சீனியர் நான் இதை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நீங்க மேல சொல்லுங்க. இம்மியா நீயுமா? ஆமா சீனியர், உங்களுக்கே தைரியம் நீங்க பூ எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன நடந்தது தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. எதுக்கு என்ன படம் படுத்து எடுக்கிறீங்க? நானும் பாட்டு பாடி பூ வச்சேன். பாரா, இதெல்லாம் நடந்ததா? அப்புறம் இது மட்டுமா நடந்தது? இன்னும் என்னென்னமோ நடந்தது. இதுக்கு மேலதான் மெயின் சீனே இருக்கு. டேய் மச்சான் சொல்லுடா, நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். டேய் பண்ணாத, ரொம்ப கற்பனை பண்ணாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன மச்சான் ரொம்ப வெக்கமா வருதோ? நீ சொல்லுடா, நமக்குள்ள என்ன இருக்கு? நானும் சந்தோஷமா தான் பாட்டு பாடி பூ எடுத்து வச்சேன். ஆனா நான் பூ வச்சது நிபிதாவுக்கு இல்ல, அப்புறம் சித்தப்புக்கு. என்ன தாத்தா தலையில பூ வச்சீங்க? ஆமா இமையா. டேய் இங்க பாருடா. ஏண்டா இது உனக்கே அநியாயமா தெரியல? தலையில முடி இருக்கிறதுக்கும் சொட்ட தலைக்கு வித்தியாசம் தெரியாம லவ் பண்ணிருக்க. அந்த அளவுக்கு காதல் கிறுக்க பிடிச்சு சுத்திட்டு இருக்க. உன் லவ்ல ஆசிர ஊத்த. சீனியர் உங்க அநியாயத்துல போங்க. போய் இமையா, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு தெரியுமா? நீ கண்ணை திறந்து லவ் பண்ணணும். கண்ணை மூடி இருந்தா இப்படித்தானே இருக்கும். தாத்தாவுக்கும் நிபிதாவுக்கும் வித்தியாசம் தெரியாம லவ் பண்ணிருக்கியே. பூ வச்சதோட விட்டியே. நீ வேற எதனா பண்ணிருந்தா தாத்தா நிலைமை அதோ கதிதான். எனக்கு ஒரு டவுட் மச்சான். சொட்டு தலையில பூ வச்சியே, நீ எப்படி ஃபீல் பண்ண? அசிங்கப்பட்டான் மேனேஜர். இதெல்லாம் முடியலடா. என்ன சீனியர் இப்படி பண்றீங்களே? இல்ல இமையா, நான் வேணும்னு பண்ணல. போங்க சீனியர், நிபிதா கிட்ட உங்க லவ் சொல்லுங்களா? ஏ சோடா புட்டி, நீ வேற ஏண்டி? இவரு லவ் சொல்லுவாரு கனவுலயே குடும்பம் நடத்துவாரு. அப்படித்தானே மச்சான்? டேய் தொட பத்தி நீ ரொம்ப பேசுற, வாய மூடு. இல்ல உன்னை உடைச்சிடுவேன். போங்க பாஸ், நீங்க தான் பேச மாட்டீங்களே. பேசினாதானே தெரியும். டேய் நாங்களா கண்ணாலே பேசிப்போண்டா. நல்லா கண்ணாலே லவ் சொல்லுவோம் தெரியுமா? ஓஹோ, அதான் பார்த்தமே. நீ கண்ணாலே லவ் சொல்லி அது நிபிதாவுக்கு புரிஞ்சு எப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் தெரியல. அதுங்காட்டி வயசே ஆகிடும். அதானே. அப்பனா சீனியர் நீங்க வாயில சொல்ல போறது இல்லையா? சீனியர் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் சொல்லுங்க. இமையா, உனக்கு நிபிதா 2 வருஷமா தானே தெரியும்? ஆமா, நம்ம எல்லாருக்கும் நிபிதா 2 வருஷமா தானே தெரியும். இல்ல இமையா, எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற? நான் ஃபர்ஸ்ட் நிபிதாவை எப்ப பார்த்தேன் தெரியுமா? ஏன் முட்டைக்கண்ணி சொல்ல மறந்துட்டேன். எம்பி ஒன்னு வர சொன்னாரு, அது சொல்லதான் நாங்க வந்தேன். அடே எரும மாடு, இது முன்னாடி சொல்லிருக்க கூடாது. அந்த சிறுமுஞ்ச வேற என்ன திட்டுவானே. மொள குறங்க ஒண்ண. இல்லடி, இவன் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தானா, அதுல மெய் மறந்துட்டேன். ஆமா, இது பெரிய காதல் காவியம். நீ மெய் மறந்துட்ட. இது ஒரு உருப்படாத கதை. இமையா போங்கயா நீங்களும் உங்க காதலும். போடி, இல்லனா எம்டி. ஐயோ, அந்த சிறுமுஞ்ச வேற என்ன சொல்ல போறானே தெரியல.
நிபிதா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தது உங்களுடைய மேரேஜ்ல தான். வாழ்க்கையும் வண்ணமாய் மாறுமா விதி செய்த சதியாலே உந்தன் வாழ்வோடு தருமாற்றமே உயிர் கொண்ட உறவாலே உந்தன் எதிர்பார்ப்பில் ஏமாற்றமே. என்ன மச்சான் இப்படி பொறுப்பே இல்லாம வந்திருக்காங்க? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆகியிருக்கும்? இல்ல வினோ, அவருக்கு யாரும் இல்ல, ஒரே ஒரு பொண்ணு தான் போல. அவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கூட இல்ல. அதான் அப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா வயசானவங்க இப்படி தனியா விடுறது தப்பு தானே? எந்த நேரத்துல என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது இல்ல. ஆமா மச்சான், அவங்க பொண்ணு இங்க இல்லையா, வெளியூர்ல இருக்காங்களாம். இவர் பாத்துக்கணும் ஒரு ஆள் இருக்காங்க போல. அவர் இன்னைக்கு எமர்ஜென்சில லீவ் எடுத்துட்டாங்க. அதான் யாரும் கூட இல்ல. சரி மச்சான். டேய் மாப்பிள, ஆ ஆ சுடுதே. முட்டைக்கண்ணா, உன்னால அடிக்காம பேச முடியாதோ? என்ன மாப்பிள பட்டாத இடத்துல பட்டுருச்சோ? வினோ, போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வா. வா மாப்பிள, நான் கூட்டிட்டு போறேன். இப்ப நீ உன்னை யார் அங்க வர சொன்னா? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. இல்லைன்னா உன்னை என்னதான் பண்ணணும்னு தெரியாது. என்ன மாப்பிள இப்படி பொசுக்கு பொசுன்னு கோவப்படுறீங்களே? இப்படி கோவப்பட்டா உடம்புக்கு ஆகாது. டாக்டர் இப்படி கோவப்படலாமா? வாங்க மாப்பிள, நான் கைத்தாங்களா கூட்டிட்டு போறேன். ராணியா புடுங்க வேணாம், ஒழுங்கா ஓடி போயிடு. என்ன மாப்பிள, ஒரு காபி கப்ப கையில உங்களால வச்சிருக்க முடியலையா? இப்படி கொட்டிட்டீங்களே. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கீங்க மாப்பிள. இன்னும் நீங்க வளரணும். என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? மாப்பிள இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏன்னா கொப்பளிச்சுக்கு போகுது, ஊத்துன இடம் வேற. வாங்க வாங்க டேய், என்ன விட்டுடா. மாப்பிள, எதுவும் பேசாதீங்க, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். ரிங் ஆகுது. வினோக்கு தான் போன் வருது. என்ன புது நம்பரா இருக்கு? கால் கட் ஆகிடுச்சு. ஏன் ஃபோன் எடுக்கல? திரும்ப ட்ரை பண்ணலாம். என்ன மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது? ஒருவேளை எமர்ஜென்சியா இருக்குமா? அட்டன் பண்ணி பேசுவோம். வினோ எப்போ வருவானு தெரியல. ஏ வினோ, என்ன பண்ற? ஃபோன் அட்டன் பண்ண. ஹலோ சில்லுன்னு காத்து. ஹலோ வினோ. ஆமா, சில்லுன்னு காத்து தான். ஹலோ வினோ. சில்லுன்னு காத்து வினோக்கு கால் பண்ணிருக்கா. வினோ நம்பர் எப்படி தெரியும்? எதுக்காக வினோக்கு கால் பண்ணிருக்கா? ஹலோ வினோ, கேக்குதுங்களா? ஹலோ வினோ, நான் தாங்க. என்ன மரியாதை எல்லாம் பலமா இருக்கு? நான் தானா? யாரு? என்ன வினோ, என்ன தெரியலையா? ஏங்க நீங்க வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு தெரியலையே. நல்ல காமெடி தான். நான் நாளைக்கு சிரிக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா வினோ? என்னங்க தெரியலையான்னு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஓ அப்படியா? ஓகே, சாரி அண்ணா. அண்ணாவா? ஆமா, எதுக்கு சாரி? வினோ அண்ணா, அன்னைக்கு தெரியாம கொஞ்சம் அதான் அண்ணா, தெரியாம கொஞ்சம் பேசிட்டேன். கொஞ்சம் பேசுனீங்களா? சரி, ஏதோ பேசிட்டேன். ஏதோ பேசுனீங்களா? சரி அண்ணா, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏதோ தெரியாத புள்ள தெரிஞ்சு பேசிட்டேன். சாரி. தெரியாத புள்ள தெரிஞ்சு பேசுறீங்களா? ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அதுக்கு தான் சாரி அண்ணா. ஏமா அன்னைக்கு திட்டிட்டு இன்னைக்கு கால் பண்ணி சாரி கேக்குறீங்க? இல்ல அண்ணா, அன்னைக்கு நான் பாட்டுக்கு கண்ணா பின்னால பேசிட்டேன். அதான் மனசே கேட்கல. என்னமோ உனக்கு பிரச்சனை? இவ ஒருத்தி சும்மா அண்ணான்னு. சரி, இவ்வளவுதான் நீ பார்க்க போறது இல்லையே, அப்புறம் என்னடா தங்கச்சி ஏத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. இப்ப என் சில்லுன்னு காத்து, நீ திருந்தவே மாட்டேன். ஹலோ வினோ, என்ன அடிக்கடி காணாம போறீங்க? பேசுறது கேக்குதுங்களா? அதான் நான் சாரி. அன்னைக்கு நீங்க கால் பண்ணும்போது தெரியாம சில பல வார்த்தை விட்டுட்டேன். ஓகே, யாருன்னு தெரியாத போதே இந்த நிலைமனா? தெரிஞ்சிருந்தா சமாதி கட்டிருப்பீங்க போலயே. டேய் வினோ, நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. ஐயோ வினோண்ணா, என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நான் அமைதியான பொண்ணு. ஆமா சொல்லிக்கிட்டாங்க. அப்படியா? விசாரிச்சீங்களோ? ஆமாங்க, இவ்வளவு மரியாதை பேசுறாங்களே, அதான் யாருன்னு விசாரிச்சு பார்த்தேன். பாத்தீங்களாண்ணா, நான் உங்ககிட்ட சாரி கேட்காம எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா?
என்னம்மா இம்புட்டு நல்ல புள்ளியா இருக்கியே? ஆமாண்ணா, என்னை எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறேன். ஏன்னு கேளுங்களா? அதையே நீங்களே சொல்லுங்க. அதுவாண்ணா, உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல, நான் நல்லா தூங்குவேன். இத்தனை நாள் எனக்கு தூக்கமே வரல. இப்படி பேசிட்டோமேனு எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஓஹோ அப்படியா? அப்புறம் அண்ணா. அப்புறம் என்ன விழுப்புரம்? ஐயோ அண்ணா, நல்லா ஜோக் பண்றீங்க. நான் தனியா இருக்கும்போது நினைச்சு பார்த்து சிரிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ம் கேக்கல என்ன சத்தமா? ம் பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தான். எதனா சொன்னீங்களா? இல்ல வினோ அண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஐயோ என்னண்ணா சொல்றீங்க? நீங்க எதுக்கு இப்ப ஷாக் ஆகுறீங்க? இல்ல வினோண்ணா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு டாக்டர் பாருங்களா. பாத்துடுவோம். ஆமாண்ணா, உங்க ஃப்ரெண்டு அவரு டாக்டர் தானே? நீங்க அவர்கிட்டயே போய் செக் பண்ணிக்கலாமே. நீங்க யாரை சொல்றீங்க? அதாண்ணா, அவர்தான். அவர்னா எவர் அவர்? அது வந்து ஏ சில்லுன்னு காத்து, என்னதான் நீ கேட்கணும்னு நல்லா தெரியுது. சொல்லுங்க. அதானா பஸ்ல மொபைல் மிஸ் பண்ணாரே, அவர்தான். ஓ அவரா? அவர் பெரிய இவர்தான். அவர் எங்க இருக்காரு? எதுக்கு கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலானே. தெரிஞ்சுக்கலானா? புரியல. இல்ல, அவர் போன் என்கிட்ட இருக்கு. ஆமா உங்ககிட்ட தான் இருக்கு. அதான் அவர் எனக்கு கால் பண்ணல. அவன் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணணும்? லூஸ், எனக்குன்னா எனக்கு இல்ல. அவர் போனுக்கு அவர் கால் பண்ணல. அதான் அவர் வர 1 வீக் ஆகும்னு சொன்னாரு. ஆனா 1 வீக் மேலே ஆகிடுச்சு. இன்னும் அவர் கால் பண்ணல. அதான் அவர் வந்துட்டாரா? எங்க இருக்காரு? ஏ சில்லுன்னு காத்து, எதுக்கு நீ என்ன தேடுற? நான் இனி உன் முன்னாடி வரமாட்டேன். நீ எனக்காக தான் கால் பண்ணியா? ஹலோ வினோ. சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லைங்க, அவ வரல. வரலையா? எப்போ வருவாரு? இல்லைங்க, இனி அவன் எப்பயும் வரமாட்டான். வரமாட்டாரா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. எங்க இருக்காரு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் மொபைல் என்கிட்ட இருக்குல்ல, அவருக்கு வேண்டாமா? இது வரைக்கும் கால் பண்ணல. ஏன்? அத நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன வினோ கேட்டஸா பதில் சொல்றீங்க? அவர் உங்க ஃப்ரெண்டு தானே? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு அவர்கிட்ட பேசணும். அதுக்கு நீங்க தான் அரேஞ்ச் பண்ணணும். இங்க பாருங்க, அவங்கிட்ட நீங்க இல்ல நானே நினைச்சாலும் பேச முடியாது. அவன் ரொம்ப பிஸி. உங்ககிட்ட இருந்து மொபைல் வாங்கணும். அதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இது என்ன உன் போனா? அவரே வந்து என்கிட்ட வாங்கிக்க சொல்லு. இங்க பாருங்க, உங்க நேம் என்னன்னு தெரியல. அவன் இந்தியாவிலே இல்ல, இனி எப்பவும் வர மாட்டான். வரப்போவதும் இல்ல. புரியுதா? என்ன சொல்ற வினோ? எப்போ உங்களை பார்க்க முடியாதா? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட சொல்லாம நீங்க எப்படி போனீங்க? என்னை ஏமாத்திட்டீங்க. நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம போனீங்க? இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே. சில்லுன்னு காத்து, நீ எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்ற? உனக்கு தான் என்ன பார்க்கவே பிடிக்கலையே. அதான் நான் போய் சொல்லிட்டேன். சாரிமா. வாழ்ந்துவிட மனிதனை படைத்தான், வாழ வழி சொல்லி கொடுத்தான், காதலையே இடையில் வைத்தானோ. கண்களிலே உருவத்தை விதைத்தான், இதயத்திலே பருவத்தை கொடுத்தான்.